வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாப்பிக்கு, தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் முகாமிட்டிருக்காரு. அமித்ஷா தமிழகம் வந்துட்டு டெல்லி புறப்பட்டார்ல, அப்போ அமித்ஷாவோட டெல்லி போனவர் லாஸ்ட் 3 டேஸாக டெல்லியில் தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்ட போது நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லியில் இருப்பார், டெல்லிக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது நயினார் டெல்லிக்கு போகலையாம். ஆனால் அண்ணாமலை டெல்லியில் தான் இருந்திருக்காரு. இதன் பின்னணி என்ன அப்படின்னு விசாரிக்கும்போது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அண்ணாமலைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காராம். என்னன்னா, 2026 பாஜகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் என்னென்ன. ஏன்னா எண் மக்கள் பாத யாத்திரை அப்போ அண்ணாமலை 234 தொகுதிகளுக்கும் நடைப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. மக்களுடைய பல்ஸு அண்ணாமலைக்கு தெரியும், எந்தெந்த தொகுதி பாஜகவுக்கு ஃபேவராக இருக்குது. கூட்டணி வைக்கும்போது உறுதியான வெற்றி இந்த தொகுதியில் அப்படின்னு எந்தெந்த தொகுதிகளை சொல்ல முடியும் அப்படிங்கிற பட்டியலை தயாரித்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னு அமித்ஷா அண்ணாமலை கிட்ட கேட்டதாகவும், அதன் அடிப்படையில் அண்ணாமலை அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எந்தெந்த தொகுதிகள் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படிங்கிற லிஸ்ட்டை தயார் பண்ணி அமித்ஷா கிட்ட கொடுத்துருக்காராம் அண்ணாமலை. இதன் காரணமாக தான் லாஸ்ட் 3 டேஸாக அண்ணாமலை டெல்லியிலேயே ஸ்டே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ணாமலை கொடுத்த பட்டியலின் அடிப்படையில் தான் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி கிட்ட தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காரு நேற்றைய இரவு அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் வெளிவந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2024 பாராளுமன்ற தேர்தலில் 75 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேலே என்டிஏ அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளி 2வது இடம் பிடிச்சாங்க. அந்த 75 தொகுதிகளும் பாஜக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதிகள் தான். அதில் இன்னும் அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள் என்ன அப்படிங்கிறத டிக் பண்ணி அண்ணாமலை கொடுத்துருப்பாரு. கூடிய விரைவாக இதற்கான ரிசல்ட் தெரியும் அப்படின்னு பாஜகவினர் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, ஏன் நயினார்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கலனா, அதிமுகவுடைய ரத்தம் என் உடம்புல ஓடுது அப்படின்னு நயினார் பேசுகிறாரு. எண்ணிக்கை முக்கியம் அல்ல, எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு பேசுகிறாரு. அவர் பாஜக காரராக இருந்தாலும் முன்னாடி அதிமுகவில் மினிஸ்டராக இருந்தவர். அப்போது நயினார் அவர்கள் ப்ரொப்போஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு ரிப்போர்ட்டெல்லாம் ப்ரோ ஏடிஎம்கேவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இபிஎஸ் என்ன நினைக்கிறாரோ அதை ஒரு லிஸ்ட்டாக தயாரித்து நயினார் அவர்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம், எந்தெந்த தொகுதி நல்ல வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி அப்படிங்கிற லிஸ்ட்டை அண்ணாமலையே தயாரிக்கட்டும் அப்படின்னு பொறுப்பு அண்ணாமலைகிட்ட கொடுத்துருக்காராம் அமித்ஷா. இது ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், உமர் காலித்துக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஜாமீனை மறுத்துருக்காங்கல்ல. உடனே இந்திய கூட்டணிகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொந்தளிச்சு அறிக்கை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. உமர் காலித்து 2020 நடந்த டெல்லியில் நடந்த கலவரத்தின் மூளையாக செயல்பட்டார் அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் UAPA சட்டத்தின் கீழே உமர் காலித்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கான். ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு. உமர் காலித்து என்னமோ சுதந்திர போராட்ட தியாகி ரேஞ்சுக்கு இந்தி கூட்டணி ஏன் பில்டப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பாஜகவுடைய வாதமாக இருக்குது. இன்னொரு விஷயம், பாஜக என்ன கேட்குறாங்கன்னா, பிரசாத் ஸ்ரீகாந்த் புரோஹித் அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் லெஃப்டினன்ட் கர்னலாக இருந்து இப்போ கர்னலாக ப்ரொமோட் ஆகியிருக்காரு. 17 வருடங்கள் இவர் பார்க்காத பிரச்சனையா எவ்வளவு சட்ட போராட்டங்களை நடத்தியிருக்காரு. 2006 திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி மத்தியில் இருந்தப்ப மலேகான் அப்படிங்கிற ஒரு பகுதி, மகாராஷ்டிராவில் நாசிக் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, மலேகான் அப்படிங்கிற பகுதியில் ஒரு குண்டு வெடிக்குது. பள்ளிவாசல் பக்கத்தில் குண்டு வெடிக்குது. இதன் பின்னணியில் இவர் தான் இருக்காரு, பிரசாத் ஸ்ரீகாந்த் புரோஹித் அப்படிங்கிறவர் தான் இருக்காரு, இவர் தான் சதி திட்டம் தீட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் செய்யப்படுது. அதிலிருந்து மீண்டு வருவதற்காக 17 வருடங்கள் அவர் போராட்டம் நடத்தியிருக்காரு. இராணுவ அதிகாரிங்க அவர், நான் சொன்னேன்ல, லெஃப்டினன்ட் கர்னலாக இருந்தார். 17 வருடங்கள் சட்ட போராட்டத்திற்கு பிறகு போன வருஷம் NIA சிறப்பு நீதிமன்றம் இவருக்கு எதிராக ஆதாரம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை விடுதலை பண்ணியிருக்காங்க. விடுதலை பண்ண பிறகு அவருக்கு கர்னலாக, லெஃப்டினன்ட் கர்னல்ல இருந்து கர்னலாக அவர் ப்ரொமோட் செய்யப்பட்டிருக்காரு. எத்தனை வருஷம் சட்ட போராட்டம் நடத்தியிருக்காரு. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி மத்தியில் இருந்தப்போ தான் இவ்வளவு அநியாயம் நடந்திருக்கு. அப்போ இதை பற்றியெல்லாம் ஏன் ஒரு காங்கிரஸ் எம்பிக்கள் கூட இந்தி கூட்டணி ஆதரவாளர்கள் குரலை கொடுக்கல? இப்போது உமர் காலித்துக்காக இப்படி பொங்குறீங்களே, ஏன் பிரசாத் ஸ்ரீகாந்த் புரோஹித்துக்கு ஆதரவாக ஒருத்தர் கூட கடந்த காலத்தில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பாஜக மடக்கிறாங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.